இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் வி கஜேந்திரன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற மருதம் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, விவசாயியான விதார்த் கிராமத்தில் தனது மனைவி மற்றும் மகனுடன் வாழ்ந்து வராரு. தனது மகனை பெரிய கான்வென்ட் பள்ளியில் சேர்த்து விடுறாரு. இதற்காக அதிக அளவில் கடனும் வாங்குறாரு. இதற்கிடையில் வாங்காத கடனுக்காக தனது விவசாய நிலத்தை வாங்கி ஏலம் விட்டதை அறிந்து உறைந்து போகிறாரு. வங்கியில் முறையிடும் விதார்த்துக்கு அவரது தந்தையின் பெயரில் கடன் வாங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுது. இதில் ஏதோ மோசடி நடந்திருப்பதை உணரும் விதார்த் தனது நிலத்தை மீட்டாரா, மோசடியில் ஈடுபட்டது யார், இதன் பின்னணி என்ன, இதாங்க இந்த படத்தோட மீதி கதை. நிலத்தை இழந்த விவசாய கதாபாத்திரத்தில் மிகையில்லாத நடிப்பால் கவர்றாரு விதார்த். நிலத்தை மீட்க போராடும் காட்சிகளில் அனுபவ நடிப்பால் கலங்கடிக்கிறாரு. பொருந்தாத வேடம் என்றாலும் பொருத்தமான நடிப்பை காட்டி அசத்துறாங்க ரக்ஷனா. சிறுவனாக நடித்துள்ள கார்த்திக் நடிப்பும் கவனம் ஈர்க்குது. அருள்தாஸ், சரவண சுப்பையா, மாறன், நாகராஜ் ஆகியோர் நடிப்பு நினைவில் நிற்குது. என்ஆர் ரகுநந்தன் இசையில மண்மனம் வீசுது. அருள் கே சோமசுந்தரத்தின் ஒளிப்பதிவு கிராமத்து பசுமையை காட்சிப்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். யதார்த்தம் நிறைந்த காட்சிகள் பலம், லாஜிக் மீறல் காட்சிகள் பலவீனம். நெல் அறவை எந்திரத்துக்கு வாங்கிய கடனுக்கு மொத்த நிலத்தையும் ஜப்தி செய்துவிட முடியுமா? பல காட்சிகளில் வசனங்கள் எமோஷனல் ரீதியாக தொடவில்லைன்னு சொல்லலாம். திரைக்கதையில் அடர்த்தி தேவை. விவசாயிகளுக்கான திட்டங்கள் மற்றும் சலுகைகளை மோசடியாக சிலர் எப்படி சுரண்டுறாங்க என்பதை சொல்லி அதற்கான தீர்வுகளை எடுத்துரைத்து திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார் இயக்குனர்.